கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு தேவ ஜனமே, மற்றும் ஒரு காணொளி காட்சியின் வாயிலாக உங்கள் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைந்தவனாய் இருக்கிறேன். பிரியமானவர்களே, எஸ்தர் புத்தகத்தை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். கடந்த காணொளி காட்சி அது 4ஆம் பாகமாக நான் உங்களிடத்திலே பதிவிட்டிருந்தேன். அநேகர் அதை பார்த்திருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, உங்களிடத்திலே நான் பட்சமாய் கேட்டுக்கொள்வதெல்லாம், இந்த காணொளி காட்சியை காண்கிற நீங்கள் யாரெல்லாம் உங்களுக்கு அறிமுகமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த காணொளி காட்சியை நீங்கள் பகிரும்படியாய் உங்கள் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். பிரியமானவர்களே, கூடுமானால் நீங்கள் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை அழுத்தி அதை நீங்கள் தேர்வு செய்வீர்களானால் ஒவ்வொரு தடவையும் நான் உங்களுக்கு இந்த காணொளி காட்சியை அனுப்பாதபடிக்கு நான் காணொளி காட்சியை வெளியிடும் போதெல்லாம் அது உங்களை வந்து சேரும். பிரியமானவர்களே, உங்களிடத்திலே எஸ்தர் புத்தகத்தை குறித்து நான் தொடர்ந்து வரலாற்று பின்னணியோடு கூட தேவனுடைய செயல்பாடுகள் இந்த புத்தகத்திலே எப்படியெல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டு வருகிறேன். பிரியமானவர்களே, வேதாகமத்திலே பல புத்தகங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு புத்தகத்திற்கும் பல பின்னணிகள் இருக்கிறது. ஆனால் எல்லாவற்றையும் தேவன் நமக்கு எழுதி கையிலே கொடுப்பாரே, ஆனால் நாம் கையில் இருக்கிற இந்த வேதாகமும் பல வேதாகமங்களாக அச்சிடப்பட்டு நம்ம கையில கொடுக்கக்கூடியதாய் மாறிவிடும். எனவேதான் ஆண்டவர் எது தேவையோ அதை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். இந்த நாட்களிலே அதனுடைய பின்னணியை நாம் ஆராய்ந்து இதுகளை வைத்து இந்த நாட்களிலே இருக்கிற பல்வேறு நாடுகளுடைய சூழ்நிலைகளிலே அந்தந்த நாட்டினுடைய வரலாறுகளை பின்னிட்டு அந்த வரலாறுகளை தெரிந்து கொள்ளுகிற பொழுது இந்த வேதாகமத்தினுடைய வரலாறும் அதோடு ஒட்டி இருப்பது காரணத்தினாலே அதை புரிந்து கொள்வதற்கு இந்த நாட்களிலே பல வழிகளை தேவன் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த 5வது பாகத்திலும் கூட கர்த்தரைகளோடு கூட பேசும்படியாய் தேவனே எங்களுக்கு நீர் உதவி செய்யும். அடியாருடைய வார்த்தைகளுக்கு ஆண்டவரே நீர் பலனளித்து அந்த வார்த்தைகளை அடியாருடைய நாவிலே போடும்படியாய் கர்த்தர் உதவி செய்யும். தொடர்ந்து இந்த வானொலியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இது பிரயோஜனம் அமைக்கட்டும். இயேசுவின் மூலம் கேட்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கடந்த காணொலியிலே இந்த எஸ்தர் அரண்மனைக்குள்ளாக ராணியாக சென்று விட்டால் அரசனுக்கு அவள் கண்களிலே தயவு கிடைத்தது மாத்திரமல்ல, அவள் ஒரு மிக அழகிய மற்றும் ஒரு அறிவு சார்ந்த பெண்மணியாய் ஒரு கன்னிப்பெண்ணாய் இருந்த காரணத்தினாலே ஏதோ அவளுக்கு கிடைத்து விட்டது என்பதல்ல, கிடைக்கக்கூடியவளுக்கு அது கிடைத்திருக்கிறது. அது ஊத குலத்தினுடைய நன்மைக்காக அந்த அரண்மனைக்குள்ளாய் போகும்படி கர்த்தர் எஸ்தருக்கு அந்த இடத்திலே தயவு கிடைக்கும்படி பண்ணினார். பிரியமானவர்களே, அவள் யூத பின்னணியை ராஜாவினிடத்தில் சொல்லவில்லை. மொர்தெகாயும் இதுவரை தான் யூதர் என்று சொல்லாமல் இருக்கிறான். பிரியமானவர்களே, பேரரசின் ராணியின் என்ற உயர்ந்த பதவி பெற்ற போதும் மொர்தெகாய் சொல்படிதான் இந்த எஸ்தர் கேட்டு நடந்து வருகிறாள். இவை எல்லாவற்றையும் அரண்மனை வாசலில் இருந்து மொர்தெகாயும் இந்த எஸ்தர் என்ன செய்கிறாள் என்று கவனித்துக் கொண்டே வருகிறான். இவன் அரண்மனையில் இருக்கும்போது ராஜா அகஸ்வேரு வாசலில் இருக்க ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பித்தானும் தேரேசும் வர்மம் வைத்துக் கொள்ள சதி நடப்பதை இவன் கேள்விப்படுகிறான். அவன் அதை ராஜாத்தியாகிய எஸ்தருக்கு அறிவித்தான்.
அந்த காரியம் விசாரிக்கப்படும் பொழுது இவன் சொன்ன காரியம் உண்மை என்பதை அங்கே அந்த அகஸ்வேருடைய ராஜா அறிந்து அவர்கள் இருவரையும் மரத்திலே தூக்கி போட்டார்கள். இது ராஜ நாளாம புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அந்த நாட்களில் எல்லாம் புஸ்தகத்தில் எழுதப்படும் இதை கண்டுபிடித்த ராஜாவின் உயிரை காப்பாற்றிய போதும் மொர்தெகாய்க்கு ஒரு பாராட்டோ அல்லது அவனுக்கு ஒரு வெகுமதியோ கொடுக்கப்படவில்லை. காரணம், அதை அந்த நாட்களிலே ராஜா பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. எஸ்தர் போய் அதை ராஜாவினிடத்தில் சொல்லி அதனால் என்ன நடந்தது என்று சொன்னால் இவன் சொன்னது உண்மை என்பதை மாத்திரம் ராஜா அறிந்தவனாய் அவர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்து முடித்து விட்டான். பிரியமானவர்களே, நல்ல வேலையாக இப்படிப்பட்ட நடவடிக்கைகள் எல்லாம் அந்த நாட்களிலே புஸ்தகத்தில் எழுதி வைக்கிறார்கள். அந்த நடைமுறை நாட்களிலே இருந்திருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் எப்பொழுதெல்லாம் நன்மை செய்கிறோமோ அல்லது நியாயமாய் வாழ முற்படுகிறோமோ, சுயநலமில்லாமல் வாழ்கிறோமோ, நமக்கு கிடைக்க வேண்டிய பலன் உடனே கிடைக்கவிட்டாலும் அது நமக்கு நிச்சயமாய் ஒரு நாள் கிடைக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் நாம் கவனிக்கப்படாமல் இருப்பது போன்று தோன்றினாலும் தேவன் நம்மை கவனித்துக் கொண்டே இருக்கிறார் என்பதில் நம்பிக்கை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலரை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று சொல்லி. ஆம் தகப்பனே, அப்படித்தான் இங்க நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆண்டவர் இந்த இடத்திலே திரைக்கு பின்னாலே நின்று இந்த இஸ்ரவேலை காப்பதற்காக ஆண்டவர் செயல்படுத்தி வருகிற திட்டங்களை அப்படியே பார்க்கலாம். பிரியமானவர்களே, ஒரு கணம் யோசித்து பார்த்தால் எல்லாம் இது நடக்குமா என்று சொல்லக்கூடிய அந்த திட்டங்கள் இந்த நாட்களிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது கனவா நனவா என்று கூட நாம் யோசிக்க முடியாத அளவுக்கு தேவன் அதை நடத்தி கொண்டு வருகிறார். இங்கே மொர்தெகாய்க்கு எந்த பாராட்டும் கிடைக்கவில்லை என்றாலும் அது எழுதப்பட்டு அரசு கஜானாவிலே முத்திரை வைக்கப்பட்டுள்ளது. பிரியமானவர்களே, 3ஆம் அதிகாரத்துக்கு நாம் வருவோம். இங்கு சாத்தானினுடைய சதி அங்கேதான் ஆரம்பமாகிறது. 3:1 சொல்லுகிறது, இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு ராஜாவாகிய அகஸ்வேரு அமிதத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகியாயனை மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் இருக்க சகல பிரபுகளுக்கு மேலாக அவருடைய ஆசனத்தை உயர்த்து வைத்தான் என்று சொல்லி நாம் இங்கே வேதாகமத்திலே வாசிக்கிறோம். அரண்மனையில் இருந்த எல்லோரும் அவனை வணங்கினார்கள். அவனுக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி ராஜ கட்டளை கூட அங்கே பிறப்பிக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் மொர்தெகாய் அவனை வணங்கவும் இல்லை, அவனை நமஸ்கரிக்கும் இல்லை. பெரியமானவர்களே, ஆமான் 2ஆம் ராஜாவுக்கு அடுத்த 2வது இடத்திலே இருந்தாலும் மொர்தெகாய் அவனை பார்த்து கொஞ்சம் கூட சட்டை செய்யவில்லை. நமக்கு ஒரு கேள்வி எழலாம், மொர்தெகாய் ஏன் அரச கட்டளையை மீற வேண்டும்? இங்கு பரிசுத்த ஆவியானவர் ஏன் அவனுடைய வம்சத்தை சொல்லி அவன் பேர் ஆமான் என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இங்கே ஆமானை குறித்து ஆகாகிகானுடைய வம்சத்தினுடைய வழி வந்தவன் என்று சொல்லி அங்கே அவனுடைய வம்சத்தை இங்கே இந்த புஸ்தகத்திலே தேவன் குறிப்பிட்டிருக்கிறார். இதை வாசிக்கும் போது ஆமானுடைய வம்ச வரலாற்றை தேவன் நமக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். பிரியமானவர்களே, சாமுவேலிடம் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக் அவர்களுக்கு வழிமறித்து செய்கையை மனதிலே தேவன் வைத்திருந்தார். பூமியிலே அவர்களை முழுவதுமாக அழித்து ஒழிக்க வேண்டும் என்று சொல்லி அன்றைய தினத்திலே யோசுவாவுக்கு மோசேயின் மூலமாக கர்த்தர் அன்றைக்கு கட்டளையிட்டு இருந்தார். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானான் தேசத்திற்கு அழைத்து வருகிற பொழுது ரெபித்தூம் என்கிற இடத்திலே அவர்கள் வந்து பாளையம் இறங்கும் பொழுது இந்த அமலேக்கியர்கள் முதலாக அவர்களோடு யுத்தத்துக்கு வருகிறார்கள். இஸ்ரேல் மக்களிடத்திலே எந்த விதமான ஆயுதங்களும் இல்லை. அவர்கள் அப்படிப்பட்ட போர் ஆயுதங்களால் நிராயுதபாணிகளாக இருக்கிறார்கள். அந்த இடத்திலே அமலேக்கியர்களை போர் தொடுப்பதற்காக இந்த ரெபித்தீமிலே தங்கி இருக்கும் போது வருகிறார்கள். அப்பொழுது மோசே மலையின் உச்சியிலிருந்து கோலை பிடித்துக் கொண்டு அவனுக்கு துணையாக ஆரோனும் ஊரும் அந்த இடத்திலே இருந்தார்கள். யோசுவா தன்னுடைய ஆளுகள் இஸ்ரவேல் மக்களை கூட்டிக் கொண்டு போய் அந்த அமலேக்கியரை முறியடித்தான். முறியடித்தது மாத்திரமல்ல, தேவன் அந்த இடத்திலே சொன்ன காரியம் ஒன்று,
யோசுவாவை கூப்பிட்டு மோசே சொன்னார், யோசுவா நீ மோசையிடம் சொல்லி, நீ யோசுவாவிடத்திலே சொல்லி இதை எழுதி வை, இவர்கள் பூமியில் இல்லாதபடி அழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் அன்றைய தினமே சொல்லி இருக்கிறார். யாத்ராகமத்திலே 14ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே. அந்த அமலேக்கியரோடு போர் தொடுத்து அதிலே இஸ்ரவேல் மக்கள் முதலாக போர் தொடுத்த அந்த போரிலே கர்த்தர் அவர்களுக்கு துணையாக நின்று, கர்த்தருடைய கரம் அவர்களுக்கு முன் நின்று, அவருடைய ஓங்கிய புயம் அவர்களோடு கூட இருந்து அவர்களுக்கு வெற்றி அந்த ரெகித்தீமிலே அமலேக்கியரிடத்திலிருந்து பெற்று தந்தது பிரியமானவர்களே. அந்த வெற்றியின் நினைவாகத்தான் அந்த இடத்திலே ஒரு பலிபீடத்தை கட்டி யெகோவா நிசி என்று சொல்லி அதற்கு பெயரிட்டார்கள் பிரியமானவர்களே. யெகோவா நிசி என்று சொன்னால் ரட்சிப்பு மட்டுமல்ல, வெற்றியின் தேவன் என்று பொருள் அர்த்தம் பிரியமானவர்களே. இப்போதும் நீ போய் அதே சாமுவேல் சொல்லுகிறார், சவுலை பார்த்து, நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இறக்கவையாமல் புருஷனும் சிறுகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதுகளையும் கொன்று போட கடவாய் என்கிறார் என்று சொன்னான். அப்பொழுது சவுல் ஆவிலா துவக்கி எகிப்து தேசத்தில் இருக்கிற சூருக்கு போகும் எல்லை மட்டும் இருந்து அமலேக்கரை மடங்கடித்தான். அமலேக்கரின் ராஜாவாய் ஆகாகை உயிரோடு பிடித்தான். ஜனங்கள் யாவரையும் பட்டய கருக்கினாலே சங்காரம் பண்ணினான் பிரியமானவர்களே. சவுலும் ஜனங்களும் ஆகாயும் ஆடு மாடுகள் முதல் தரமானையும் இரண்டாம் தரமானைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளை உதவாதவைகளுமான சகல வஸ்துகளையும் முற்றிலும் அழித்து போட்டான். தேவன் சொல்லியபடி சவுல் செய்யாததின் விளைவாக ராஜ்யம் பிடுங்கப்பட்டது பிரியமானவர்களே. இந்த அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை வழியில் ஆகாகின் வழியில் வந்தவன் தான் இந்த ஆமான் பிரியமானவர்களே. இந்த பகை இருக்கிறதே, இது தலைமுறை தாண்டி வருகிற பகையாக இருக்கிறதை இங்கே நாம் காண முடிகிறது. அன்று சவுல் அமலேக்கியரை கொன்றிருந்தால் முழு யூத மக்களையும் அழிக்கும் அச்சுறுத்தல் இங்கே வந்திருக்காது. ஆனால் ஆமான் சவுல் காலத்திலே நடைபெற்ற நிகழ்வுகளை மனதில் வைத்து தன்னுடைய பதவியை பயன்படுத்தி யூதர்களை முற்றிலுமாக அழிக்க சதித்திட்டம் தீட்டினான். மொர்தெகாயின் ஜனங்கள் இன்னார் என்று ஆமானுக்கு இப்பொழுது தெரிந்து விட்டது, அவனுக்கு அறிவிக்கப்பட்டு விட்டது. ஆகாஸ்வேரின் ராஜ்யம் எங்கும் இருக்கிற மொர்தெகாயின் ஜனமாகிய யூதரையெல்லாம் சங்கரிக்க அவன் வகை தேடினான் என்று 3:6 வாசிக்கிறோம். யூதர்கள் ஏறத்தாழ 1 மில்லியன் பேர் பெர்சியா பேரரசிலே வாழ்ந்தார்கள் என்று வரலாற்று ஆசிரியர் கூறுகிறார்கள் பிரியமானவர்களே. அன்றைய தினத்திலே எருசலேமில் இருந்து பாபிலோனுக்கு 3 கட்டமாக சிறைப்பட்டு சென்றவர்கள் அங்கிருந்து முற்றிலுமாக யூத தேசத்திற்கு திரும்பி வரவில்லை. வந்தவர்கள் ஏறத்தாழ ஒரு 60,000த்திற்கும் சற்று அதிகம். அவ்வளவுதான் இஸ்ரவேலுக்கு திரும்பி வந்தார்கள். மற்றவர்கள் எல்லாம் அந்த பெர்சிய பேரரசுடைய பல நாடுகளிலே யூதர்கள் குடியிருந்தார்கள் பிரியமானவர்களே. அப்பொழுது ஆமான் அகஸ்வேர் ராஜாவை நோக்கி என்ன சொல்கிறான் தெரியுமா? உடைய ராஜ்யத்தின் சகல நாடுகளில் உள்ள ஜனங்களுக்குள்ள ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு பரம்பி எங்கும் பரம்பி இருக்கிறார்கள். அவருடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கும் விகற்பமாயிருக்கிறது. அவர்கள் ராஜாவின் சட்டங்களை கை கொள்கிறதில்லை. ஆகையால் அவர்களை இப்படி விட்டிருப்பது ராஜாவுக்கு நியாயமல்ல என்று சொல்லுகிறான். ராஜா அதற்கு சம்மதித்து அவர்கள் அழிக்க வேண்டும் என்று எழுதி அனுப்ப வேண்டியது. அப்பொழுது நான் ராஜாவின் கஜானாவிலே கொண்டு வந்து செலுத்த 16,000 தாளந்து வெள்ளியை எண்ணி காரியக்கார கையில் கொடுப்பேன் என்று, இது பெருசிய பேரரசின் வருவாயில் 1/3 என்று சொல்லுகிறார்கள். இவன் என்ன சொல்லுகிறான்? யூதரை எல்லாம் அழித்து அவர்களிடத்தில் இருக்கிற செல்வங்களை எல்லாம் கொள்ளையடித்து அதை கொண்டு வந்து அகஸ்வேர் ராஜாவினுடைய பொக்கிச சாலையிலே சேர்ப்பேன் என்று சொல்லுகிறான். பிரியமானவர்களே, அப்பொழுது ராஜா என்ன சொல்லுகிறான்? அவன் கொண்டு வந்த அந்த நகலிலே, அந்த எழுதி கொண்டு வந்த கட்டளையிலே, அப்பொழுது ராஜா தன் கையில் இருக்கிற தன் மோதிரத்தை கலட்டி அதை ஆகாகியனான அமதேத்தாவின் குமாரனும் யூதரின் சத்ருவுமாகிய ஆமானிடத்திலே கொடுத்து ஆமானை நோக்கி அந்த வெள்ளியை நீயே வைத்துக் கொள் என்று சொல்றான். இவன் கொள்ளையடித்து நான் கொண்டு வந்து தருகிறேன் என்று சொல்லுகிறார். அகஸ்வேர் ராஜா, வேண்டாம், அதை நீயே வைத்துக்கொள், அந்த ஜனத்துக்கு உன் இஷ்டப்படி எல்லாம் செய்யலாம் என்று சொல்லி அவன் அங்கே முத்திரை மோதிரத்தினாலே முத்திரை வைத்து ராஜ கட்டளையாக அது அங்கே பிறப்பிக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, யூதர்களை கொன்றவரிடத்திலே கொள்ளையிட்டால் இதற்கு அதிகமான பணம் அரசு கஜானு கிடைக்கும் என்று
அரசனும் ஆமானும் நம்பினார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். பெர்சியன் கிரேக்கரோடு போரிட்டதிலே இராணுவ நிலையாக பாதிக்கப்பட்டு இருந்த காலம் அந்த காலம். இதனால் அவர்களுக்கு பெரிய வருவாய் இழப்பு ஏற்பட்டு இருந்தது என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். கிரேக்கிலிருந்து தோல்வி உற்றதினாலே இவருடைய மன வலிமை குன்றி தொடங்கியது என்றும், யூதர்களை கொள்ளையிடவிட்டால் அந்த வளங்களை பயன்படுத்தி மீண்டும் ராஜ்யத்தை கட்டி எழுப்ப முடியாது என்று அகஸ்வேரு நம்பினானும் என்று சொல்லி வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். பிரியமானவர்களே, ஒரு குறிப்பிட்ட தேதியில் 127 நாடுகளில் உள்ள யூதர்களை கொல்வதற்கு ராஜாவின் முத்திரை மோதிரத்தின் அச்சை கடிதங்களை பதிவு செய்து ஆமான் அந்தந்த தேசங்களுக்கு அனுப்புகிறார். ஒரு குறிப்பிட்ட நாளில் 107 நாடுகளில் இருக்கும் யூதர்கள் கொல்லப்பட்டு விடுவார்கள் என்று ஆமான் நம்புகிறான். பிரியமானவர்களே, 1914 முற்பகுதியிலே ஜெர்மனியிலே ஹிட்லரும் அவன் உதவியாளர்களும் முடிவு செய்தது போலவே இந்த சதியும் அந்த காலத்திலே அங்கே அரங்கேறியது. பெர்சிய ராஜ்யத்திலே யூதர்களை கொலை செய்வது சட்டபூர்வமாக அன்றைய நாளிலே மாறியது. சாத்தான் தன் வேலையை சரியாக செய்தான். ஆனால் ஒரு பெண்ணின் வித்து மூலம் சாத்தான் தலையை தேவன் நசுக்க போகிறார், தேவன் நமக்கு உறுதியளித்து இருக்கிறார் என்று அது எங்கிருந்து வருகிறது? ஆதியாகமத்தில் இருந்து வருகிறது. சாத்தானை அவ்வளவு தூரத்திற்கு தன்னுடைய ஜனங்களை அழிப்பதற்கு தேவன் ஒருபோதும் விடமாட்டார் என்பதை இந்த புஸ்தகம் தன்னுடைய பிற்பகுதியிலே அதை நினைவுபடுத்துகிறது. பிரியமானவர்களே, கடவுள் மீட்பின் திட்டத்திற்கு ஒரு தேசம், அந்த தேசத்தின் தொடர்ச்சி தேவை என்றால் அதை யாராலே அளிக்க முடியும்? அது தேவனின் வாக்கு தத்துவம், அது வேதாகம வரலாறு. அதை அனைத்து யூத விரோத தாக்குதலையும் நாம் அறிந்திருக்கிறோம். யூதர்களை முற்றிலும் அழித்து போவது தேவன் ஒருபோதும் விடமாட்டார். 4ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். 1-2 வசனங்களிலே பார்க்கிறோம். நடந்த யாவற்றையும் மொர்தெகாய் அறிந்த போது மொர்தெகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து ரட்டுடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகாசத்துடன் அலறிக்கொண்டு ராஜாவின் அரண்மனை வாசல் முகப்பு மட்டும் வந்தான். ரட்டுடுத்தினவனாய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்குள் பிரவேசிக்க ஒருவருக்கும் அந்த நாட்களிலே உத்தரவில்லை. பிரியமானவர்களே, மிகுந்த உணர்ச்சி வசப்பட்டவனாய் உரத்த சத்தத்துடன் அழுது புலம்பினான் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய ஜனம் அழிக்கப்பட்டு போகிறதே, இன அழிப்பு நடைபெற போகிறதே என்பதை அவன் மனதிலே வைத்து தன்னுடைய மக்களுக்காக அவன் எவ்வளவாய் துடித்த அந்த நாட்களிலே என்பதை இங்கே வேதாகமம் பதிவு செய்து வைத்திருக்கிறது. பிரியமானவர்களே, ராஜாவின் உத்தரவு அவனுடைய கட்டளை போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் ஸ்தலத்திலும் உள்ள யூதர்களுக்குள்ளே மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாகி அநேக ரட்டுடுத்தி சாம்பலிலே கிடந்தார்கள் என்று சொல்லி அந்த 127 நாடுகளில் உள்ள யூத ஜனங்கள் நாம் அழிக்கப்பட போகிறோம் என்று சொல்லி சாம்பலில் உட்கார்ந்து உபவாசத்தோடு கூட தேவனை நோக்கி அழுது கொண்டிருக்கிறார்கள். பிரியமானங்களே, இதை எஸ்தரின் தாதிமார்களுக்கும் அவளுடைய பிரதானிக்கும் போய் அதை அவளுக்கு அறிவித்தார்கள். அதனாலே ராஜாத்தி மிகவும் துக்கப்பட்டு மொர்தெகாய் உடுத்திருந்த ரட்டை எடுத்து போட்டு அவனை உடுத்துவிப்பதற்கு வஸ்திரங்களை அனுப்பினாள். அவனோ அவைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. பிரியமானவர்களே, எஸ்தர் தன் பணிவிடைக்கென்று ராஜாவினேல் நியமித்திருந்த அவனுடைய பிரதானியில் ஒருவனாகிய ஆத்தாகை அழைப்பித்து காரியம் என்ன, அதன் முகாந்தரம் என்ன என்று அறியும்படி மொர்தெகாயினிடத்திலே விசாரிக்க அவனுக்கு கட்டளையிட்டான். மொர்தெகாய் தனக்கு சம்பவித்த எல்லாவற்றை பற்றியும் யூதரை அழிக்கும்படி ஆமான் ராஜாவின் கஜானாவுக்கு எண்ணிக் கொடுப்பேன் என்று சொன்ன பணத்தை பற்றியும் அவனுக்கு அறிவித்ததுமன்றி யூதர்களை அழிக்கும்படி ஜூசானில் பிறந்த கட்டளை நகலையும் அவனிடத்திலே கொடுத்து அதை எஸ்தருக்கு காண்பித்து தெரியப்படுத்தவும் அவள் அகத்தியமாய் ராஜாவிடத்திற்கு போய் அவனிடத்திலே தன் ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணவும் மன்றாடவும் வேண்டும் என்று அவளுக்கு சொல்ல சொன்னான். பிரியமானவர்களே, இந்த இடத்திலே நான் இந்த காணொளி காட்சியை நிறுத்துகிறேன். அடுத்த காணொளி காட்சியிலே நாம் அடுத்த சம்பவங்களை குறித்து நாம் உங்களோடு கூட நாம் பகிர்வோம், நாம் ஒவ்வொருவரும் தியானிப்போம். பிரியமானவர்களே, இந்த காணொளி காட்சியை பார்க்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே இதை பல பேருக்கு பகிரும்படியாய் உங்களிடத்திலே நான் பச்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே இதை கேட்கிற நம் ஒவ்வொருவருக்கும் இந்த எஸ்தர் புத்தகத்தினுடைய வரலாறு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஆமேன், 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 ஆமேன்.